ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் திமுக பிரச்சார கூட்டங்களில் நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் அத்தொகுதியின் எம்எல்ஏ இ. கருணாநிதி தலைமையில் தமிழ்நாடு தொகுதியானது என்ற பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், குற்ற வழக்குகளில் இருந்து தப்பிக்கவே எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்திருப்பதாக சாடினார். அதிமுக தனியாக கூட பாவம் 2-3 ஓட்டு அதிகமாக வாங்கியிருப்பான். இன்னைக்கு பிஜேபி கூட சேர்ந்ததுனால மொத்தத்தில் டெபாசிட் ஆக போறது நீங்க தான் ஞாபகம் வச்சு எழுதி வச்சுங்க. ஜனங்களாம் சாதாரணமா கிடையாது. எவ்வளவு பேச்சு இன்னைக்கு எதனால கூட்டணி நீங்களாம் போய் சேர்ந்துருக்கீங்க? ஒவ்வொருத்தர் மேலே கேஸ் இருக்குது. உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் இன்னைக்கு பிஜேபி பக்கம் போயிருக்கீங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டுக்கே பாஜக அரசு அல்வா கொடுத்து விட்டதை எடுத்துக்காட்டும் விதமாக தொண்டர்களுக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் அல்வா கொடுத்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி, நிர்மலா சீதாராமன், பழனிசாமி ஆகியோர் அல்வா கிண்டி சாப்பிடுவது போன்ற துண்டு பிரசுரத்தை பொதுமக்களுக்கு விநியோகித்து அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்டோர் ஒன்றிய பட்ஜெட்டுக்கு கண்டனம் தெரிவித்தனர். 54 லட்சம் கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல வருவாய் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றிய அரசுடைய வருவாய் எதிர்பார்ப்பு 42 லட்சம் கோடி. வருவாய் பற்றாக்குறை 16 லட்சம் கோடி. இதை வங்கிகள் மூலமாக கடன் பெற்று ஆட்சி நடத்துவோம் என்று இந்த பட்ஜெட் தந்திருக்கின்ற நிதிநிலை அறிக்கை தந்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். எந்த நிதியும் ஒதுக்கீடு செய்யவில்லை என்றால் ஒரு மாநிலத்தை எப்படி புறக்கணிக்கிறார்கள் என்பதை தயவு செய்து எண்ணிப்பார். திருச்செந்தூரில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், அதிமுக என்ற கட்சி திராவிட கொள்கைகளை மறந்து வெகு காலமாகிவிட்டதாக சாடினார். அதிமுக என்ற ஒரு அரசியல் இயக்கம் திராவிட கொள்கையை மறந்து வெகு நாட்களாகிவிட்டது. காரணம், எடப்பாடி தலைமையிலான அதிமுக. அது 72 தோன்றிய அதிமுக அல்ல, கூவத்தூரில் 2017 ஆண்டு துவக்கப்பட்ட அதிமுக. அது அப்படிதான் இருக்கும். சேலம் அயோத்தியாபட்டணம் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய ஐ. லியோனி, மக்களின் கோரிக்கைகள், தேவைகளை அறிந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். இதேபோல் மதுராந்தகம், தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.